ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போறோம். இந்த முறைப்படி ஒரு தடவை நீங்க நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமருக்கு குடுத்து பாருங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராம ப்ளவுஸ் வந்து கச்சிதமா இருக்கும். இப்ப மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நெறைய தோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியான முறையில எப்படி ஸ்டிச்சிங் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தரப்போறேன். வீடியோ ஒண்டி ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க. இப்ப மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 டாட் மார்க் பண்றதுலருந்து உங்களுக்கு நான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்ப கட்டிங் வீடியோல இந்த 3 டாட் எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கல்ல. அதனால இப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அகலம் 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக நானு 3 இன்ச் வச்சிருக்கேன். 3 இன்ச் வச்சுட்டு இந்த மெயின் டாட்டோடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்டு தையலுக்கு விட்டது போக இது 3 இன்ச் உயரமும் வச்சிருக்கேன். இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வி பட்டிக்கு வந்து நான் கிளாத்தை டபுளா மடிச்சு 2 இன்ச் வச்சிருக்கேன். அதேபோல கொக்கி பட்டிக்கும் கிளாத்தை 2ஆ மடிச்சு அகலம் 1 இன்ச் வர மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக் பீஸ் வந்து கிராஸ்ல கட் பண்ணியிருக்கேன். கிராஸ்ல கட் பண்ணி அகலம் 1 இன்ச் வர மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதில இன்னும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்லாம் சூப்பரா இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்லிக் குடுத்துருந்துருப்பேன். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டி கிளாத் இருக்குங்களா, அது எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு எடுத்த உடனே ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது புரியாதுங்களா, இதையும் தெளிவா சொல்லணும்ல. இந்த இடத்துல நான் மடிச்சடிக்க 1 1/2 இன்ச் அளவு வச்சுட்டு, இந்த கோட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியோட உயரத்த அளவு வச்சிருக்கேன். பாருங்க இதே போல பட்டியோட உயரத்த அளவு வச்சு 1/2 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விட்டுருக்கேன். அதேபோல சைடுலயும் அப்படிதான். இப்ப இந்த பாயிண்ட் வரப்ப, அந்த ஃப்ரண்ட் பார்ட் அளவெடுத்து, இங்க பாருங்க இந்த ஃப்ரண்ட் பார்ட் இப்படி வச்சு நான் கிராஸ் பண்ணிக்கிட்டேன். பட்டிக்கு வளைவு குடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்றதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. இப்ப நானு பேக் பார்ட்லருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இப்ப பேக் பார்ட்ல நம்ப அடி பாட்டம் நான் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வச்சிருந்தேன். அந்த 2 இன்ச்ச நான் மடிச்சு தச்சுக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மடிப்பு, நல்லா அப்படி நகத்தால கீறி விட்டு மறுபடி ஒரு மடிப்பு. நீங்க 1 1/2 இன்ச் அளவு வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 1/2 2 இன்ச் மடிக்க அளவு வச்சிருந்தீங்கன்னா 2. இப்ப இந்த அடிப்பாட்டத்தை இதே போல மடிச்சு தச்சுக்கிங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாவே தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அடிப்பாட்டத்தை மடிச்சு தச்சுட்டு, இப்ப இந்த ப்ளவுஸ்ல டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் பார்ட்ல நான் வந்து ஃபுல்லு டோட்டலா தச்சு முடிச்சுட்டு, லாஸ்ட்டா எத்தனை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வருதோ, அதுக்கு தகுந்தபடி நம்ம பேக்ல வந்து 2 டாட் லாஸ்ட்டா நான் பிடிச்சுக்கிறேன். இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக் பீஸ ஜாயின் பண்ணிரலாம். இப்ப நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த நெக் பீஸ் கிளாத் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமா இருந்ததுனால, நான் கொஞ்சம் நீளமாவே கிராஸ்ல கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நெக் பீஸ் இதே போல இப்படி கிராஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, இப்ப இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் கட் பண்ணிருங்க. இந்த நூலு, பிசிறு எல்லாமே இதே போல இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கை வந்து மடிச்சு தச்சிரலாம். இப்ப கை மடிக்கும் பொழுது நம்ம எப்படி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ்க்கு இப்ப நம்ம கைக்குழி நான் அந்த பக்கம் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து கைக்குழி கட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த 2ம் ஒண்ணா பார்த்து இருக்கிற மாரி மடிக்கணும். மாறி மாறி மடிச்சு தைக்கக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு. இப்ப நான் ஒரு 1/2 இன்ச்ல மடிச்சு தச்சுக்கிறேன். அதேபோல கைக்குழி மாறாம மறுபடியும் இந்த கையும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தையல் ஓட்டிக்கிறேன். இதே போல மடிச்சு தையல் ஓட்டிட்டு, மறுபடியும் 1 இன்ச்ல ஒரு மடிப்பு. இந்த 1 இன்ச்ல ஒரு மடிப்பு தைக்கிறோம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ஓட்டு தையல் வச்சுக்கணும். எம்மிங் பண்ணி நான் பிரிக்கணும். அதனால நான் ஓட்டு தையல் வச்சு தச்சுக்கிறேன். நீங்க மிஷின் தையல் அப்படின்னா நார்மலா சின்ன தையல் போட்டுக்குங்க. அல்லது நீங்க எம்மிங் பண்ற மாரி இருந்தா ஓட்டு தையல் வச்சுக்கிங்க. இப்ப கை மடிச்சு தச்சாச்சுங்களா? அடுத்து இப்ப இந்த எக்ஸ்ட்ரா வர நூலெல்லாம் கட் பண்ணிட்டு, இப்ப 3 டாட் நம்ம பிடிச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்ல 2 பக்கமும்.
இப்போ 2 பக்கமும் உள்ள வெளியே மாறக்கூடாது. பாருங்கள், இதே போல் தான் நம்ம டாட் பிடிக்கணும். மாற்றி மாற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரிக்க முடியாதுல்ல. அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணி டிசி கட்டியெல்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கிளாத்தை இதே போல் நான் மடித்து இந்த மெயின் டாட்டை 2 தையல் ஓட்டிக்கிறேன். எப்பவும் மெயின் டாட்டுக்கு 3 டாட்டுக்குமே 2 தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ இதுலேயும் அப்படி தான். இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. அதே போல் இந்த ஆம்கோல் டாட் அப்படி தான். ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கட்டிங்லேயே 1/4 இன்ச்சு இதுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். கட் பண்ணும் பொழுதே 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர அப்படியே கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ 3 டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது நார்மல் ப்ளவுஸ் தான். அதே போலயே உள்ள வெளியே மாறாமல் ஒரே பக்கமாகவே டாட் பிடிக்கணும். இந்த கோட்டு மேலேயே இந்த மெயின் டாட்டை இதே போல் இப்படி வச்சு இந்த கோட்டு மேலேயே தையல் ஓட்டுங்க. இப்போ நான் 2 தையல் ஓட்டிட்டேங்களா? அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர டாட் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வரணும். அடுத்து ஆம்கோல் டாட் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. நல்லா பிரியாமல் இருக்க அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ரஃப் அடிச்சுக்கிங்க. இப்போ 2 பக்கமுமே நம்ம டாட் பிடிச்சாச்சு. பாருங்கள், கப் ஷேப் எவ்வளோ எடுப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பட்டி கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்துக்கு நான் 3 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ மெயின் கிளாத் ஒரு பீஸு, இதுக்கு வந்து பட்டி கிளாத் வந்து துணி பத்தல, அதனால் வேறு கலர் ரெட் கலரில் நான் ஒரு 2 பீஸ், ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ். இப்போ இந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா? மெயின் கிளாத்தை டாட்டுக்கும் அடியில் வச்சுக்கணும். அந்த முன்பகுதியை வந்து முன்னாடி வைங்க. நம்ம முன்னாடி அளவெடுத்தோம் பாருங்கள், அந்த பட்டி கிளாத்தை முன்னாடி வைக்கணும். சைடு பட்டி சைடுக்கு வரணும். அதே போல் இப்போ டாட்டுக்கு அடியில் ஒரு கிளாத்தும் டாட்டுக்கு மேலே 2 கிளாத்தும் உள்ள வெளியே பார்த்து செக் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த டாட் தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து லைட்டாக அப்படி மடித்து விடுங்க. தூக்கிட்டு இருக்கு பாருங்கள், இதை மடித்து விடணும். நல்லா அப்படி மடித்து விட்டு நம்ம 1/2 இன்ச்சில் 3 துணியும் இதே போல் அப்படி ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஜாயின் பண்ணிக்கணும். நழுகக்கூடாது கிளாத் வந்து. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடு தான். உங்களுக்கு பிசுரெல்லாம் உள்பக்கமாக போயிடும். அதனால தான் இதே போல் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தையலுக்குள்ளேயே இதே போல் சிசர் கட் கொடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ திருப்பி பாருங்கள், சூப்பராக வந்துடும். உங்களுக்கு பிசுறுலாம் உள்ளே போயிடும். இப்படி நல்லா இப்படி நகத்தால் படிமானமாக கீறி விட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கணும். அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம பட்டி கிளாத் ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த பிசுறு நூல் இதே போல் இருந்தால் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி அப்படின்னா, மேல் பக்கமாக மெயின் கிளாத்தை வைக்கிறேன். இப்போ அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் துணியையும், மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட கலரையும் இதே போல் இப்படி வச்சுக்கணும். இப்படி திருப்பி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பட்டியோட முன்பக்கத்தை முன்பக்கமாக வைக்கணும், மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. இப்போ இந்த டாட் அப்படியே மடித்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இதுலேயும் அப்படி தான் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிசர் கட் கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அப்படியே சிசர் கட் கொடுத்துட்டு இப்படி நகத்தால் கீறி விட்டு பாருங்கள், இந்த பிசுறு உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும், நல்லா டெம்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு இந்த பட்டி கிளாத்தை நல்லா அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டாட்டையும் நல்லா அயர்ன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷிங் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 3 டாட்டையும் நான் எப்படி இப்படி அயர்ன் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் அயர்ன் பண்ணி பாருங்கள். கப் ஷேப் வந்து தண்ணியிலேயே உங்கள் கஸ்டமர் நினச்சா கூட லாஸ்ட்டு வரைக்கும் துணி கிழியிற வரைக்குமே கப் ஷேப் இந்த பட்டிலாம் வந்து ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும் இப்படி இதே போல் நீங்கள் சுருக்கத்தோட கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்படி நல்லா இப்படி நீட்டாக அயர்ன் பண்ணுங்கள். அடுத்து இதே போல் ஃப்ரண்ட்டு இந்த மெயின் டாட் தெரியுதுங்களா, இதே போல் இப்படி அயர்ன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ எடுப்பாக தெரியுது. இப்போ இதே போல் அயர்ன் பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் பிடிச்சு தைக்க 1/2 இன்ச் விட்டுருப்போம். அதே போல் மேலே ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா கொக்கிப்பட்டியோட ஹைட்டு, கொக்கிப்பட்டி வீப்பட்டி அளவு ப்ளவுஸு அளவு வச்சு அப்படியே இந்த ஹைட் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்கு கிட்ட வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் பிடிச்சு தைப்போங்களா, அப்போ பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் விட்டுடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் பிடிச்சு தைக்க விட்டுட்டு அதிலிருந்து கொக்கிப்பட்டியோட ஹைட்டை இதே போல் நான் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ 2 இதையும் ஈக்குவலாக அளவு வச்சு கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் ஈக்குவலாக அளவு வச்சு அப்படியே டிசி கட்டியால் அடையாளப்படுத்திக்கிங்க. இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் நான் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சைடு அளவு வைங்க. இப்போ சைடு அளவு இதே போல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இதே போல் மேலேருந்து இந்த ஆம்கோல் சுற்றளவுலேருந்து இப்படி வச்சு பார்த்துட்டே வந்து பட்டி கிளாத் எவ்வளோ துணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு நேராக அப்படியே அடையாளப்படுத்துங்க. பாருங்கள் இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். இப்படியே வச்சு பார்த்துட்டு வந்து இப்போ எனக்கு இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா அதுக்கு நேராக நான் அப்படி டிசி கட்டியால் அடையாளப்படுத்திக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் இப்போ இதே போல் வச்சு பார்த்துட்டே வரணும். இப்படியே வச்சு பார்த்துட்டு இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பாருங்கள் பட்டி கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டி கிளாத்தை மடித்து தைக்கணும். இப்படி நீங்கள் தைக்கும் பொழுது அந்த சைடு ஏற்றம் இறக்கம் வர ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. லைட்டாக அந்த பிசரை கட் பண்ணி அப்படியே சிசர் கட் கொடுங்க. ஏன்னா மடித்து தைக்க அடையாளத்துக்காக அந்த டிசி கட்டி மேலேயே சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் 2 மடிப்பு 1/2 இன்ச் வந்து நான் மடிச்சடிக்க விட்டேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இப்படி தான் இதே போல் இப்படி மடித்து தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி கிளாத் வந்து அவங்க தண்ணியிலேயே நினச்சாலும் சுருங்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம மடித்து 1/2 இன்ச் உள்ளே அப்படி தைக்கும் பொழுது அவங்க எத்தனை டைம் தண்ணியில் நினச்சாலும் சுருங்காத. நம்ம திக்னஸாக பட்டி கிளாத்து கொடுக்கல அப்படின்னா அவங்க தண்ணியில் நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டியெல்லாம் அப்படியே சுருண்டுக்கிட்டே வந்துடும். இறக்கமே ஃப்ரண்ட்டோடைய இறக்கமே குறைஞ்சிரும். எப்பயுமே பட்டி கிளாத் தைக்கும் பொழுது 3 பீஸ் கொடுத்துக்குங்க. ஒரு பக்கத்துக்கு நீங்கள் 3 பீஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள். இப்போ 2ஐயும் ஈக்குவலாக வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக வருது. கொக்கிப்பட்டி உயரமும் வீப்பட்டி உயரமும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருது. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறம் வந்து கொக்கிப்பட்டியும் வலதுபுறம் வீப்பட்டியும் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாத் அப்படி 2ஆக மடித்து அடியில் ஒரு 1/2 இன்ச் பிசுறு இல்லாமல் மடித்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக அந்த பிசுரை கட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த பிசுரை அப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து படிமான தையல். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுக்குங்க. படிமான தையல் போட்டுட்டு அடுத்து இந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்பக்கமாக வர மாதிரி மடிக்கணும். இப்போ எனக்கு படிமான தையல் ஃபுல்லும் உள்பக்கமாக தெரியுது. அதே போல் மடிச்சுக்கிங்க.
இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு மடித்து இப்போ அடுத்த அடியில் தூக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துலையும் நல்லா இப்படி ரஃப் அடிச்சு விட்ருங்க. அடுத்து வீப்பட்டி. வீப்பட்டி நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, இப்போ உள்பக்கமாக வந்து கிளாத்தை கொடுக்கணும். உள்பக்கமாக டபுளாக கிளாத்தை கொடுத்து அடியில் லைட்டாக மடிச்சிக்கிங்க, பிசுறு தெரியாமல். வெளிப்பக்கமாக மடித்து தைக்கணும். வீப்பட்டி எப்பயுமே நீங்கள் தைக்கும் பொழுது உள்பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக அந்த பிசுறு மேலே அந்த மடிப்பை வச்சு வீப்பட்டி நம்ம எத்தனை இடத்துல நம்ம வீ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கலாம். இப்போ இதே போல் மடித்து அந்த பிசுறு மேலே வைங்க. அப்படியே பிசுறு மேலே வச்சு அடியில் எப்படி நழுகாமல் ஒரு தையல் ஓட்டுங்க. நல்லா ரஃப் அடித்து தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இதே போல் மடிங்க. இதே போல் மடித்து ஒரு சிலருக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நழுகும் கிளாத் வந்து, அதனால் இப்படி ஓரமாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிடுங்க. கிளாத் நழுகாமல் இருக்கிறதுக்காக இப்படி தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதான் பாயிண்ட்டுங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து லைட்டாக 1/4 இன்ச்சு தள்ளி தான் இப்படி வைக்கணும். மேலேருந்தே வைக்கக்கூடாது. ஏன்னா கழுத்துக்கு நெக்கு நம்ம தப்போம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டது போக 5 இடத்துல இதே போல் வச்சுக்கிங்க. இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தையல் ஓட்டிக்கலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீப்பட்டிக்கு மட்டும் நீங்கள் 2 தையல் கொடுக்கணும். ஒவ்வொரு தையல் ஓட்டினீங்க அப்படின்னா உங்கள் கொக்கி மாட்டி மாட்டி இழுக்கும் பொழுது கிழிஞ்சிரும் உடனே கிளாத் வந்து. இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோவே ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாகவும் சொல்லி கொடுக்கல. நம்ம ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் எதுவுமே புரியும். இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிப்பாட்டி மறுபடியும் இப்போ நான் 5 இடத்துல இப்போ வி வந்து தைச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கொக்கிப்பட்டி கிளாத்தையும் வீப்பட்டி கிளாத்தையும் கரெக்டாக வச்சு லைட்டாக பிசுறு தெரிஞ்சால் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணின பிறகு நம்ம ஆல்ரெடி கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கங்க. இப்போ மேல் பக்கமாக லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மடிங்க. லைட்டாக 1/2 இன்ச் மடித்து மேல் பக்கமாக இதே போல் ஜாயின் பண்ணணும். நல்லா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக ரஃப் அடித்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுகிட்டே வாங்க. 1/2 இன்ச் வேணால் ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டிங்கன்னா போதும். இப்போ நான் 1/4 இன்ச்சில் தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். நெக்கு ஃபுல்லுமே நீங்கள் நெக் பீஸ் வந்து இதே போல் கொடுத்து தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போல் ஜாயின் பண்ண பிறகு இப்போ இந்த பக்கமும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மடிக்கிறதுக்காக விட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மடிங்க. இதே போல் இந்த பிசுறு தெரியுதுங்களா, இந்த பிசுரை வந்து இப்படி நகர்த்தி விடுங்க. நகர்த்தி விட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் மடிங்க. 1/4 இன்ச்சில் மடித்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வரணும். இதே போல் தையல் ஓட்டிட்டு அந்த தையல் ஓட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாத் மேலேயே தான் தையல் ஓட்டணும், கீழே வரக்கூடாது. நீங்கள் பைப்பிங் தைச்சிங்கன்னா மட்டும்தான் கீழே அந்த பள்ளத்தில் தையல் ஓட்டணும். நீங்கள் டபுள் தையல் கொடுக்குறப்ப நீங்கள் மேலேயே அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலேயே வந்து தையல் ஓட்டினா போதும். இப்போ 1/4 இன்ச் மடித்து தைச்ச பிறகு லைட்டாக பிசுறு தெரிஞ்சால் கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இது எவ்வளோ லைட்டாக பிசுறு தெரியுதுங்களா, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுங்க போதும்.
உள்பக்கமாக தெரிகிற பிசுறனா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மடிப்பு உள்பக்கமாக மடிக்கணும். இப்போ இந்த பிசுறு எல்லாமே உள்பக்கம் உங்களுக்கு வந்துடும். அந்த 1/4 இன்ச்சில் ஓரமாகவே தையல் ஓட்டணும். தையல் அந்த கிளாத்தில் அப்படியே ஓரமாகவே ஓட்டிட்டு வந்துடுங்க. இதே போல் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் வந்து ப்ளவுஸுக்கு டபுள் தையல் கேட்டாங்க அப்படின்னா அடுத்து பக்கத்துலேயே 1/4 இன்ச் பக்கத்துலேயே இன்னொரு தையல் ஓரமாக கொடுத்துக்கணும். இப்போ இந்த ஒட்டுலேயே மறுபடியும் ஒரு தையல் ஊசி எடை அப்படியே ஒட்டுலேயே ஓரமாக தையல் ஓட்டிட்டு வரணும். உங்களுக்கு தச்சு முடித்த பிறகு காட்டுற பாருங்க, ஃபினிஷிங் வந்து நெக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையோடைய சுற்றளவும் இந்த ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவு நம்ம ஜாயின் பண்ணணுமா, உள்ளே வந்து ஒட்டு போட்டு தைக்கணுமா என்னன்னு நம்ம இப்போயே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கை ஏற்றணும். இப்போ அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துக்கிறேன். அப்படி இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு எதுவும் ஜாயிண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நல்லா ஓரளவுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே அப்படி தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். இதே நீங்கள் புதுசாக பழகிறவங்க அப்படின்னா நல்லா அப்படியே கை அப்படியே கை கிளாத்தை டபுளாக மடிங்க. மடித்து சென்டராக அப்படி ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இந்த ஷோல்டர் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சுக்கிங்க. இப்படி இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும். ஏற்றம் இறக்கம் இல்லாமல் குயிக்காக நீங்கள் கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து அப்படியே இப்படி திருப்புங்க. இப்போ பாதி கை தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி நீங்கள் கை ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். எப்பவும் வந்து நீங்கள் கை ஜாயின் பண்ணும் பொழுது டபுள் தையல் கொடுக்கணும். மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டணும். இப்போ இந்த ஆம்கோலை சுற்றி இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்தா நூல் வந்து நான் அந்த ப்ளவுஸோடைய கலர் அக்யூரேட்டாக கரெக்டாக போட்டிருக்கனால இந்த தையல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்து நான் இப்போ கொஞ்சம் தைச்சிட்டு இருந்தேன்னா அந்த தையல் எங்கெங்கே பதியுதோ எல்லாமே கிளியராக வீடியோவில் தெரியும். இது கலர் அதே அக்யூரேட்டாக இருக்கனால இந்த தையல் தெரியல. அடுத்து இந்த பக்கம் நம்ம கை ஜாயின் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த பக்கம் நீங்கள் கைக்குழி கட் பண்ணியிருக்கீங்களோ பேக்கில் வந்து கைக்குழி கட் பண்ணாத பகுதியை வைக்கணும். கைக்குழி கட் பண்ணின பகுதி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைடு ஏற்றும் போது ஏற்றம் இறக்கம் வந்துடும். ப்ளவுஸ் வந்து அப்புறம் சுருக்கம் வந்துடும் கைக்கிட்டலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் பேக்கில் தொடங்கி ஃப்ரண்ட்டில் வந்து முடிக்கிறேன். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சுங்களா. அடுத்து சைடு. அடுத்து இந்த சைடு அளவு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 பக்கமும் அந்த ஜாயிண்ட்லாம் ப்ளஸ் குறியில் கரெக்டாக வருதா, ஏற்றம் இறக்கம் வருதான்னு ஃபஸ்ட்டே பாருங்கள். சைடை சரியாக இருந்துச்சு அப்படின்னா கொக்கிப்பட்டியிலேருந்து எந்த இடத்துல இந்த தையல் முடியுதுன்னு பாருங்கள். எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேராக டிசி கட்டியால் ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அளந்தே இப்போ காட்டுறேன் பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட்டு சைடையும் அளவெடுக்கணும்.
பட்டி அளவெடுத்தா மட்டும் போதாது, ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5 இன்ச் வருது. கொக்கி பட்டியிலேருந்து 8.5 வருதுங்களா, அதே 8.5 இன்ச் இந்த ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். சைடில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு ஆம்கோல் சுற்றளவு அளவு எடுக்கணும். இப்போ எனக்கு ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச் வருது. இப்போ அந்த 7.5 இன்ச்சு இந்த சுற்றளவில் வச்சு ஒரு மார்க், இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து கை சுற்றளவு நல்லா அந்த இடத்துல ரஃப் அடிங்க, பிரியாமல். அந்த ஆம்கோல் இந்த கம்கட் வர இடத்துல நல்லா அப்படி ரஃப் அடிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு பிரியாமல் இருக்கும், இல்லைன்னா தையல் பிரிஞ்சிக்கும். இப்போ கை சுற்றளவு 6 இன்ச் வருது. அதே 6 இன்ச் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு பக்கம். இப்போ இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு கை சுற்றளவு அளவு எடுக்கணும். இப்போ கை சுற்றளவு இந்த பக்கம் மாதிரி 6 இன்ச் வச்சுக்கிறேன். 6 இன்ச் கை சுற்றளவு அளவு வச்சுட்டு நல்லா அப்படி ரஃப் அடித்து, அடுத்து ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அடுத்து இந்த பக்கமும் சைடு அளவு எடுக்கணும். இப்போ அந்த பக்கம் 8.5 இருந்ததுங்களா, இப்போ இந்த பக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் 9 இன்ச் வருது. அப்போ ஏங்க அந்த சைடு மட்டும் 8, அந்த சைடு 9 இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் கொக்கிப்பட்டி ஃபுல்லு உள்பக்கமாக மடிச்சிட்டோம். இந்த பக்கம் வந்து வீப்பட்டியை வெளியில் வச்சு இந்த பிசுறு மேலே மடிச்சிருக்கோம். அதனால் 1/2 இன்ச் வந்து வீப்பட்டி சைடு எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் அளவு வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி அளந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச் வருது? இப்போ எனக்கு 2 இன்ச் வருது. அப்போ 2 இன்ச் வந்துச்சு அப்படின்னா, நான் ஷோல்டரை சென்டர் பண்ணி கிளாத் அப்படி மடிக்கிறேன். கிளாத் அப்படி மடித்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் ஓட்டுறேன். அப்போ 2ஆக மடிக்கிறப்ப நமக்கு 1 இன்ச் வந்து குறைஞ்சிரும். ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச் கம்மி ஆகிடும். அப்போ 2 பக்கத்துக்கு 2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் ஹைட்டு, டாட்டோடைய உயரம் ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச் ஒரு பக்கத்துக்கு டபுளாக கிளாத்தை மடித்து 1/2 இன்ச் வச்சிங்கன்னா அப்போ இந்த 2 இன்ச் ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 3 தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாகவே தைக்கலாம். இப்போ லைட்டாக அந்த பிசுறு அப்படி கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த பிசுறு அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சிசர் கட் கொடுங்க. நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக. இதே போல் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் அப்படி கட் பண்ணி விடுங்க சைடில். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இதே போல் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் வந்து நீட்டாக நல்லா நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த இடத்த அயன் பண்ணணும் அப்படின்னா, அந்த சைடு இருக்குங்கள, நம்ம சைடு ஜாயின் பண்ண பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நல்லா அப்படி தேய்ச்சிக்கிங்க. சைடில் சுருக்கம் வராமல் இருக்கும். நல்லா இந்த இடத்த நல்லா அயன் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் சூப்பராக வருது பாருங்கள். அதே போல் இந்த பக்கமும் சைடு, இந்த பக்கமும் சுருக்கம் வராமல் நல்லா அயன் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவு இதையும் நல்லா அப்படி தேய்க்கணும். அப்போ தான் நல்லா கஸ்டமருக்கு படிமானமாக உட்காரும் கை வந்து நல்லா. அடுத்து இந்த பக்கமும் ஆம்கோல் சுற்றளவு. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பாயிண்டெல்லாம் அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் கஸ்டமருக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே போல் நெக்கும் பின்னாடி லைட்டாக அப்படி தூக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி பேக்கில் கழுத்தையும் நல்லா அப்படி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல அயன் பண்ணணும் அப்படிங்கிறத. பாருங்கள் இப்படி தேய்க்காததுக்கு முன்னாடி பார்த்தோம், தேய்ச்ச பிறகு பாருங்கள் ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த பட்டி கிளாத்லாம்
அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். பட்டி இந்த டாட் இதே போல் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.